வணக்கம். இன்றைக்கி நம்ம உடன் வால் பிரேக்கெட் டிசைனை டெரக்கோட்டா கிளேயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் இந்த மாதிரி நெட்டில் நிறைய இமேஜஸ் இருக்குது. வால் பிரேக்கெட் போட்டானே வரும் இந்த மாதிரி. ஸோ நான் இன்றைக்கி இது பீகாக்கோ அன்னமோ எந்த டிசைனோ இல்லைன்னா எலிஃபண்ட் டிசைன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் பீகாக் டிசைன் எடுத்திருக்கேன். ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ பெண்டன்ட்டுக்கு ஒன்றும், நம்ம ஸ்டட்டுக்கு 2 சின்னதாகவும் அதே ஷீட்டில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஸ்லாப் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி வச்சு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ லைட் இம்ப்ரெஷன் கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் அவுட்டர் லைன் மட்டும் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை உங்கள் ஓன் டிசைனே நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அதில் இருக்க டிசைன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அவுட்டர் லைன் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்டர் லைன் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம நெக்ஸ்ட் லெவல் டிசைன் போகும்போது அது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரம் வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது அந்த பேப்பர் ஊறிடும். ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நான் இப்போ பெண்டன்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பெண்டன்ட்டுக்கு நீங்கள் பீட்ஸ் மாதிரி வச்சுக்கூட இல்லை லாங் பெண்டன்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் லேயர் தான். இதை ஜஸ்ட்டு நம்ம இம்ப்ரெஷன் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். இதில் லேயர்ஸ் நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இயரிங் பார்க்கலாம். ஸோ இயரிங்க்கு பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஸ்டட்டு மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இது ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கிறனால நம்ம ஹேங்கிங்ஸ் மாதிரி மாடல் தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேங்கிங்ஸ்க்கு இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம டீட்டெயிலிங்கும் ஃபினிஷிங்கும் பண்ணிக்கலாம். சும்மா கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே நீங்கள் ஒவ்வொரு இடமும் நல்லா டீட்டெயிலிங் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீடு வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ இது இன்னும் ஃபயரிங் பண்ணல. ஃபயரிங் பண்ணி நான் கலரிங் பண்ணி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் நிறைய அந்த கோல்டன் கலர் பீட்ஸோடு போடும்போது ரொம்ப ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ட்ரெடிஷ்னல் வேல்யூ உள்ள டிசைன்ஸ் நம்ம பண்ணும்போது அதை பண்ணி நம்ம போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.